Hello, good morning. Narayana Narayana Jai Jai Gopala Hare. Narayana Narayana Jai Jai Govinda Hare. விட்டலனின் மகர குண்டலம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. அதை ஏன் விட்டலன் அணிந்து கொண்டிருக்கிறான் என்றால் சந்த் துக்காராம் தன்னுடைய முதல் அபங்கில் தெரிவிக்கிறார் என்னவென்றால், விட்டலன் நம் எல்லோருடைய பிரார்த்தனையையும் எங்கிருந்து பண்ணினாலும் விட்டலன் கேட்கிறான். எப்படி மகரம் தண்ணீரில் பயமில்லாமல் நீந்துமோ அதுபோல் விட்டலனிடம் நமக்கு எந்தவித பயமும் வேண்டாம். விட்டலனிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் நாம் சம்சார சாகரத்தை வெகு சுலபமாக நீந்தி கடந்து விடலாம். ஒரு முறை ஒரு மீனவன் 2 மீன்களோடு விட்டலனை சந்திக்க வந்தான். ஆனால் அவனை மீனுடன் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. அப்பொழுது விட்டலன் அவனே வெளியே வந்து அதை ஏற்றுக்கொண்டு நித்திய காதணிகளாக அணிந்து கொண்டான். அன்புடனும் பக்தியுடனும் அவனுக்கு யார் எதை அளித்தாலும் ஏற்றுக்கொள்வான். மகர குண்டலம் வெறும் ஆபரணம் மட்டுமில்லை, நம்மை விட்டலனுடன் இணைக்கின்றது. நாமதேவர் சரித்திரம் தொடர்கிறது. ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி என்று பாடிக்கொண்டே சிறு பிள்ளை காலி பாத்திரங்களுடன் வீடு வந்து நடந்ததை கூற பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை. எனவே அதே மாதிரி மறுநாள் நாமதேவரை பூஜை பண்ண வைத்து நைவேத்தியம் பண்ண வைத்து மறைந்திருந்து பார்க்கிறார் தந்தை. நாமதேவன் விட்டலனிடம், அப்பா நம்ப மாட்டேங்கிறார், தயவு செய்து நேற்று மாதிரி வா என்று கெஞ்சுகிறான். விட்டலன், உன் அப்பா மறைந்திருந்து பார்க்கிறார், நான் நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதை உன் அப்பா பார்க்க முடியாது என்கிறான். தந்தைக்கோ நாமதேவன் பேசுவது கேட்கிறது, நைவேத்தியம் மறைவது தெரிகிறது, விட்டலன் பேசுவது கேட்கவில்லை. நாமதேவன் விட்டலனிடம், அப்பாவால் தான் உன்னை எனக்கு தெரியும், அனுகிரகம் பண்ணு என்று சொல்ல விட்டலனும் 1 செகண்ட் அப்பாவிற்கு காட்சி கொடுக்கிறார். அப்பா விதிர்த்து போய்விட்டார். குழந்தையை வாரி அணைத்து, என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை பிள்ளையாக அடைய என்று கூறி குழந்தையோடு விட்டலனை நமஸ்கரிக்கிறார். நன்கு ஊன்றப்பட்ட ஒரு கம்பு இருந்தால் குழந்தைகள் அந்த கம்பை பிடித்துக்கொண்டு தரதர என்று சுற்றி விளையாடுவார்கள். கீழே விழுந்து விடுவோமோ என்று பயப்பட மாட்டார்கள். அதேபோல் பகவான் திருவடியை கெட்டியாக படித்து கொண்டோமே ஆனால் நாம் எதற்கு நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும்? நாமதேவர் அதேபோல் விட்டலனை பிடித்து கொண்டார். அப்படி ஒரு பிரேம பக்தி. சிறுபிள்ளையான நாமதேவர் வளர்ந்து வருகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் குழந்தையின் பக்தி வளர்கிறது. பண்டரிபுரத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு ஹரிகீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு ராமாயணம் பிரசங்கம் நடக்கிறது. பிரசங்கம் பண்ணுகிறவர் சொல்லுகிறார், முதலில் வால்மீகி 100 கோடி ஸ்லோகங்களால் தான் ராமாயணம் எழுதினார். ஆனால் நமக்கு இப்பொழுது கிடைத்திருப்பதோ 24,000 என்கிறார். நாமதேவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நாமும் இதே போல் பண்ணினால் என்ன என்று தோன்றுகிறது. கிடுகிடுவென்று கோவிலுக்குள் போகிறார். விட்டலனிடம், விட்டலா, நானும் உன்மேல் 100 கோடி அபங்கம் பாடப்போகிறேன் என்கிறார். என்ன திடீரென்று என்கிறான் விட்டலன். ராமாயணம் கேட்டேன், அதேபோல் உன்மேலும் எழுத வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது, நீதான் என்னை அப்படி எழுத வைக்க வேண்டும் என்கிறார். இவரால் முடிக்க முடியாமல் பின்வந்த சந்த் துக்காராம் முடித்தார் என்று சரித்திரம் கூறுகிறது. இப்படியாக நாமதேவர் முழுவதுமாக விட்டலனுடன் தன்னை இணைத்து கொண்டார். ஆரம்பத்தில் பெற்றோர்களுக்கு நாமதேவரின் பக்தி பிரேமை கண்டு மிக சந்தோஷம். ஆனால் அதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்பதால் கவலை கொள்கிறார்கள். இவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தால் நல்லது என்று தீர்மானம் செய்கிறார்கள். சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.